வணக்கம், என்னோட பேர் ஸ்னேகா. நான் சென்னை நீதிமன்ற வழக்கறிஞராக இருக்கேன். இன்றைக்கி கோவை கமிஷனர் அலுவலகத்துக்கு தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல மாநிலங்களில் இருந்து 76 நபர்களோட இன்றைக்கி நம்ம கமிஷனர் ஆஃபீஸ்க்கு ஒரு முறையீட்டுக்காக நம்ம வந்திருக்கிறோம். என்ன கோரிக்கை அப்படின்னா, கோவை நவ இந்தியாவில் இயங்கிட்டு இருக்கிற ZPay அப்படிங்கிற ஒரு நிறுவனம், இதனுடைய எம்டி வந்து பார்த்தீங்கன்னா துரைசாமி என்பவர், டைரக்டர் திவ்யா துரைசாமி, இவங்க 2 பேரும் சேர்ந்து ZPay அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த நிறுவனம் வந்துட்டு சமூக வலைத்தளங்களில் அவங்களுடைய விளம்பரங்களை பகிர்றாங்க. என்னன்னா, எங்கள் கம்பெனியில் நீங்கள் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா நாங்கள் ATM மிஷின்ஸ் கொடுப்போம். அந்த ATM மிஷின்ஸை நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் வைப்பதன் மூலம் ஜனங்க அதுலேருந்து பணம் எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல வருமானம் இதனால் ஈட்ட முடியும், அதனால் முதலீடு பண்ணுங்கன்னு சொல்லி இவங்க விளம்பரம் செய்கிறாங்க. அந்த விளம்பரத்தை பார்த்த நிறைய மக்கள் வந்து அவங்களும் அணுகுறாங்க. அந்த மக்களினுடைய அறியாமையை பயன்படுத்திக்கிட்ட இந்த நிறுவனம் ஒவ்வொருத்தங்கிட்ட இருந்து எவ்வளோ பணத்தை வசூல் பண்ண முடியுமோ, 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், 17 லட்சம் வரைக்கும் அந்த நபர்களினுடைய சக்திக்கேற்ப பணத்தை முதலீடு செய்ய வலியுறுத்தி இருக்கிறாங்க. இவங்களும் அந்த கம்பெனியினுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நம்பி நம்மளால சம்பாதிக்க முடியும், நல்ல வருமானம் ஈட்ட முடியும்னு அவங்களுடைய ஆசை வார்த்தைகளை நம்பி பணத்தை கட்டி ஏமாந்துடுறாங்க. இந்த பணத்தை கட்டினதுக்கு அப்புறம் அவங்க சொன்னது நடந்துச்சான்னு கேட்டா இல்ல. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தருக்கா சந்தேகம் வருது. அப்படி சந்தேகம் வரும்போது அந்த கம்பெனியை எல்லாரும் அணுகும்போது ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரியான ரீசன்ஸை, காரணங்களை வந்துட்டு இந்த கம்பெனியினுடைய நிறுவனர் வந்து சொல்றாரு. என்னன்னா, நாங்க இன்னைக்கு தரோம், நாளைக்கு தரோங்கிறாங்க. இல்ல, எங்களுக்கு எப்பயுமே வேண்டாம், எங்களுக்கு எங்களுடைய பணம் தான் திரும்ப வேணும்னு கேட்கும்போது சரின்னு செக் போட்டு கொடுக்குறாங்க. செக் போட்டு பல பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த எல்லா செக்குமே பேங்க்ல பவுன்ஸ் ஆயிடுச்சு, ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் இவர் நம்மளை திட்டமிட்டு ஏமாத்திருக்கிறாரு அப்படிங்கிறது ஏமாந்திருக்கக்கூடிய இந்த முதலீட்டாளர்களுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் இந்த தன்னை போல வேற யாராவது ஏமாந்துருக்கிறாங்களான்னு அவங்க தேடும்போது ஏறக்குறைய 100கணக்கான பேர் இந்த கம்பெனியில, இந்த ZPay அப்படிங்கிற கோயம்புத்தூர்ல இயங்கி வர இந்த கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துருக்கிறாங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. அப்படி தெரிய வந்து ஒரு 76 பேர் ஒருங்கிணைந்து இன்னைக்கு கோவை கமிஷனர் அலுவலகத்துக்கு வந்திருக்கிறாங்க. இவங்க மொத்த நபர்களும் இழந்த தொகை 2,81,55,000 இருக்குது. இப்போ ஏடிஎம்மோட காஸ்ட் என்ன அசூரன்ஸ்ல இந்த பணம் கொடுத்தாங்க? ஏடிஎம் பேர் தேவராஜ், சிவகிரி கொடுமுடி தாலுக்காலேருந்து வரேங்க. இந்த ஏடிஎம்ல 3 பாயிண்டாக வச்சுக்கலாம். இந்த ப்ரீமியம், எலைட்டு, ஜோன்னு சொல்லிட்டு ப்ரீமியம் பாயிண்ட் புக் பண்ணால் 1 லேக்கு, ஜோன்னா ஸ்பெஷாலிட்டி, எலைட்னா 7 லேக். இந்த மாதிரி 3 கேட்டகரியாக வச்சுருக்காங்க. இந்த இப்போ ஒரு கேட்டகரிக்கு வந்து ஒரு கமிஷன், அதாவது இப்போ ஆதார் வச்சு ஆதார் மூலிமா பணம் எடுக்கலாம், ஜிபே மூலிமா பணம் எடுக்கலாம், அதே மாதிரி ஏடிஎம் கார்டு மூலிமா பணம் எடுக்கலாம். இப்படி எடுக்கிற ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு சில கமிஷன்ஸ் கம்பெனிக்கு வரும். அதில் வந்து 40% எங்களுக்கும், 60% அவங்களுக்கு. அவங்க 60% பார்த்தீங்கன்னா எங்களோட கடை ரெண்ட்டும் அவங்க கட்டிடுவாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி பில்லும் அவங்க கட்டிடுவாங்க சொன்னாங்க. இதனால் பார்த்தா மற்ற ஏடிஎம்ஸ் எல்லாம் நாங்கள் ஆல்ரெடி நானும் ஒரு சில நெட்வொர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதை வந்து பெஸ்ட்டாக தெரியுது, நல்ல ஆப்ஷனாக இருக்குன்னு இவங்க 2-3 இடத்துல போட்டுருக்குன்னு சொன்னாங்க. அதையும் நாங்கள் விசிட் பண்ணோம். அப்போ RS புரத்தில் இருந்துச்சு, அங்கேயும் நாங்கள் போய் பார்த்தோம். சரி, ஓகே, நல்லா இருக்குது. அதே மாதிரி எல்லா பேங்கோட டெபாசிட்டும் இதில் அவைலபிள்னு சொன்னாங்க. குறிப்பிட்ட பேசிஸில், அதாவது கமிஷன் பேசிஸில் கஸ்டமருக்கும் பணம் எடுத்துருவாங்க, எங்களுக்கும் பணம் வரும்னு சொன்னதுனால அந்த இதை நம்பி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்டகரியில். இப்போ ப்ரீமியம் பாயிண்ட் புக் பண்ணாங்கன்னா 1 லேக்ஸு, அதே ஜோன்னா 3 லேக்கு, எலைட்னா 7 லேக். இந்த மாதிரி